வணக்கங்க. வணக்கம். பாப்பா சுந்தர், நீ தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தூதுவரா? ஆமா, என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லா தர்மமும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். ஏங்க எவ்வளவு பழைய டயலாக், இன்னும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, எல்லாரும் ஈஸியா வந்து பாக்குற அளவுக்கு உட்காந்துருக்கீங்க. இது என்ன பெரிய விஷயம்? யார் வேணாலும் என்னை பார்க்க வரலாம். பால்காரன், கரிகாக்காரன், தபால்காரன் எல்லாம் வரலாம். ஆனா போலீஸ்காரன் மட்டும் வர முடியாது. போலீஸால வர முடியும், ஆனா அவங்க இங்க வர முடியாதபடி மேலிடத்துல புடிச்சு வச்சிருக்காங்க. நான் இப்ப வந்தனாவை பார்க்கணும். முடியாது. வேணும்னா அவங்களோட குரலை கேட்கலாம். தம்பிகளா, கேசட்டை போடுங்க. கேசட்டா? நான் இங்க நல்லபடியா இருக்கிறேன், வேளா வேளைக்கு சாப்பிடுறேன். யோ, இன்னும் 2 பீஸா கொண்டு வாயா. என்ன கடத்தினதுனால யாரும் ஸ்ட்ரைக்கோ வன்முறையில ஈடுபட வேண்டாம். முக்கியமா என் புருஷனுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்க கூடாது. ராட்சசி. இங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அது சரி. பாஸ், உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன், படிக்கட்டுமா? படிடா. எங்க இருந்து வந்திருக்கு? தர்மபுரி தர்மலிங்கம் எழுதியிருக்கிறார் அண்ணன், எக்ஸ் எம்பி. அண்ணன் மெக்சிகோ மாரப்பன் அவர்களுக்கு வணக்கம். கடந்த 2-3 வருடங்களாக என்னை பற்றிய செய்திகள் எதுவுமே வருவதில்லை. விரைவில் தேர்தல் வருவதால் என்னை கடத்தி எனக்கு பேரும் புகழும் கிடைக்க வழி செய்து அந்த அனுதாப அலையில் தேர்தலில் எனக்கு வெற்றி கிடைக்க செய்யுமாறு தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க மெக்சிகோ மாரப்பன் புகழ். இப்படிக்கு தர்மபுரி தர்மலிங்கம், எக்ஸ் எம்பி. நூற்றுக்கணக்கான லெட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. எதுக்கும் நம்ம கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி வை. கம்ப்யூட்டரா? இமெயில், இன்டர்நெட் எல்லா வசதியும் இங்க இருக்கு. ஓ ஆமா, உங்களுடைய சைட் அட்ரஸ் என்ன? www.shoot.com மாரப்பன்.com. www.marapan.com. ஓகே ஓகே. உங்களை பார்க்க இன்னொரு தூதர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறார். இன்னொரு தூதுவரா? நான் வேற யாரையும் கடத்தலையே. பாஸ், இவர் வெளிநாட்டு தூதர், ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வந்திருக்கிறார். உங்களை மரியாதை நிமித்தமா சந்திக்கணுமா? ஏங்க, இந்தியன் ஏர்லைன்ஸ் பிளேனை காட்மாண்டுல இருந்து நீங்க தான் கடத்துக்கு ஐடியா கொடுத்தீங்களா? அது சீக்ரெட். ஓகே ஓகே. விஷயத்துக்கு வருவோம். நான் வந்தனாவை விடுவிக்கிறேன்னா என்னோட நிபந்தனைகளை நீங்க நிறைவேற்றணும். என்ன நிபந்தனை? தம்பிகளா, கேசட் ஆன் பண்ணுங்க. கேசட் இல்லாம நீங்க பேசவே மாட்டீங்களா? கேசட் சிக்கிடுச்சு. இப்படிதான் அடிக்கடி ரிப்பேர் ஆயிடுது. பேசாம நீங்க ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டிக்கங்க, அதான் நல்லது. கரெக்ட். எனக்கு ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டி கொடுக்கணும். இதுதான் நிபந்தனை நம்பர் 1. நிபந்தனை நம்பர் 2, தமிழ்நாட்டோட அடிப்படை பிரச்சனை தீர்க்க தமிழ்நாடு முழுசும் ஓட விடணும். ஓ, அது நயாகராயா? நிபந்தனை நம்பர் 3, எங்க தமிழ் மொழியை உலக மொழியை ஏத்துக்கிட்டு வாஷிங்டன்ல ஆப்ரஹாம் லிங்கன் சிலைக்கு பக்கத்துல பாரதியார் சிலை வைக்கணும். சரி, இப்ப நீங்க சொல்றதுக்காக பாரதியார் சிலையை அமெரிக்கால வைக்கலாம். வந்தனாவை விடுவிச்சதுக்கு அப்புறம் லோக்கல் ஆளுங்க அந்த சிலையை உடைச்சிட்டாங்கன்னா நாங்க இன்னொருத்தர் கடத்துவோம். எங்க இப்படி ஒவ்வொருத்தரா கடத்திக்கிட்டே இருந்தாங்க, அரசாங்கம் சும்மா விட்டுருமா? அரசாங்கமே பொது மதிப்பு கொடுத்தாலும் நாங்க சரணடைய மாட்டோம். ஏன்? எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே ஓகே ஓகே. என்னோட 4வது நிபந்தனை என்ன? அமெரிக்காவில் இருக்கிற வெள்ள மாளிகை தமிழ்நாட்டுக்கு மாத்திட்டு அங்க இருக்கிற குடிச்சிங்கெல்லாம் அமெரிக்கா கொண்டு வந்துடணுமா? ஏங்க பலியாடுறீங்களாங்க? இதெல்லாம் ஸ்கூட்டரா காரா பேக் பண்ணி ரயில்ல அனுப்புறதுக்கு? 5வது நிபந்தனை, எங்களை மாதிரி பொதுநல தீவிரவாதிகளை. தீவிரவாதமே தப்பு, இதுல என்ன பொது நலம்? இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களை உடனடியா விடுதலை பண்ணணும். ஐயோ, இவங்களையா? இதுல பயங்கரமான சட்ட சிக்கல் இருக்கே. சட்ட சிக்கல் பண்ற ஜட்ஜை மாத்திருங்க. நிபந்தனை நம்பர் 6 ரொம்ப முக்கியமானது. நான் கடத்தி வச்சிருக்கிற வந்தனாவை புருஷனுக்கு அடங்கி ஒடுங்கி நடக்கணும்னு சட்டம் போடணும். ரொம்ப முக்கியம். இந்த கேசட். ஏங்க, கேசட் தான் சிக்கிக்கிச்சு, இன்னொரு கேசட் எப்படி வந்தது? இது இல்லாம என்கிட்ட 50 கேசட் இருக்கு. 50 கேசட்டா? எதுக்கு? ஆமா, ரேடியோ, டிவி, பத்திரிகை கொடுக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா, ஒரே ஒரு கேசட் இருந்தா ஒருத்தருக்கு போகும், பல பேருக்கு போகாது. அனாவசியமான மனசு வருத்தம் வரும் இல்லையா? இப்படி எக்கச்சக்கமா கேசட் ரிலீஸ் பண்றீங்க. உங்களால ஏஆர் ரஹ்மான் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. ஏன்? அவர் கேசட் விற்கிறது குறையுதாமே. மாரப்பனுடைய பெருமை உலகத்துல எல்லாருக்கும் தெரியணும்ல. அப்படியா? நீங்க பேசாத சிடி ரிலீஸ் பண்ணுங்களேன், லாங் லைஃப் இருக்கும். கரெக்டா சொன்னேன். அடுத்த முறை வரும்போது ஒரு சிடி ரெக்கார்டரோட வா. ஐயோ, தெரியாதனமா சொல்லிட்டேன். ஆவுன்னா ஒரு நிபந்தனை போட்டுறீங்க.
பேசாத நீங்கள் ரிலீஸ் பண்ண கேசட்லாம் ஏதாவது கம்பெனிக்கு ரைட்ஸ் கொடுத்துடலாமே. எல்லா ரைட்ஸும் வாணி கேசட்ஸ் கொடுத்தாச்சு.